முன்ன வந்து புளியோரம் பொடி பண்ணிக்கலாம். மிளகாய் 5, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். ஒன்றா கொட்டி வறுத்தோம்னா கறி போயிடும். 4 கூணு கொத்தமல்லி நல்லா உருண்டு போச்சு பாரு, கொட்டிக்கலாம். கடலைப்பருப்பு 4 கூணு கொட்டுறேன். இப்படி நல்லா செவந்து போயிடணும். சும்மா எடுக்கலாம். 1 கூணு வெந்தயம், உளுந்து 4 கூணு இப்படி உருண்டை மறுபடியும் எடுத்து கொட்டணும். மிளகு 1 கூணு மணக்குது பாரு, மணந்தான் எடுத்து கொட்டிக்கணும். கருப்பெல்லு 1 கூணு, பொரிஞ்சு போச்சு. கடலக்கொட்டை 1 கப்பு, கொட்டை எடுத்த புளி 2 எலுமிச்சங்காய் சோடு, 1 கூணு உப்பு, இந்த வறுத்த சாமானமெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறணும். அப்போ தான் பொடி நல்லா வரும். கொடி லெவலில் வைக்கிற ஆட்டு புளி ஆறி போச்சு, இடிச்சு எடுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். வறுத்து வச்சு சாமானத்தை கொட்டிக்கலாம். கொட்டி பொடியை போட்டு வேணும். 1 கூணு மஞ்சள், 1/2 கூணு பெருங்காயத்தூள் போடுறேன். பொடி மஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே கடலக்கொட்டையை கொட்டிக்கலாம். சும்மா பருப்பு நுணுங்குனா போதும். சோறு நல்லா பழன்னு ஆற வச்சுக்கணும். 3 கூணு நல்லெண்ணெய், 1 கூணு கடுகு, 1 கூணு கடலைப்பருப்பு, 1 கூணு உளுந்து பருப்பு, 1 மிளகு, கருவேப்பிலை, வடித்து வச்ச சோறு 1 2 3 4 கூணு. புளியோரம் சாப்பாடு அடி வேலை சாப்பிடலாம். இந்த சாமி இந்த அடிச்சங்கம் போட்டு வாயிட சாப்பிடு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? அட்டோ அடாடாடா, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுடா. சூப்பராக இருக்குது. இன்னொரு சோறு தின்ன வாசனை இருக்குது. கமன்னு மணக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க.